அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கிய விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பணம் வாங்குறீங்களா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஃபேஸ்புக்கில் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். ₹1 ஒரு பைசானாலும் ஃபேஸ்புக் ஏர்னிங்ஸ் எனக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டேரியான்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரீயூஸ்டு ப்ராப்ளம் ஃபேஸ்புக்கில் கிடையாது. சரிங்களா? இது நான் ரியலாகவே டெஸ்ட் பண்ணி இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா மொனிடைஸ் எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2.8K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த 8K ஃபாலோவர்ஸ்லேயே 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ஸ்ன்னு ஒரு க்ரிட்டேரியா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புன்னு இருக்கு இல்லையா, அது போல் நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்டார்ஸ்னு ஒரு க்ரிட்டேரியா இருக்குது. அது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகாது. சேனல் ஆக்டிவாக இருக்கணும், அதாவது ஃபேஸ்புக் பேஜ். எனக்கு இப்போ போன வாரம் கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஆன் ஆச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் போட்டாலும் வருமா, ஃபோட்டோ போட்டாலும் வருமா, ரீல்ஸ் போட்டாலும் வருமா, போஸ்ட் போட்டாலும் வருமா, நம்ம தொடர்ந்து எது போட்டாலுமே ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் எந்தெந்த மாதிரி வீடியோ நான் போட்டு இந்த மாதிரி மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவும் போட்டேன், இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோவும் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவும் க்ரியேட் பண்ணேன். இது மற்றவங்களுடைய வீடியோ கிடையாது, என்னுடைய வீடியோ. ஸோ ரீயூஸ்டு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தேன், வரல. ஆக்சுவலி இது எனக்கு டெஸ்டிங் பேஜாக தான் நான் வச்சுருந்தேன். ஸோ டெஸ்டிங் பேஜில் இது எல்லாமே போட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி பேஜ் செட் பண்ணணும், எப்படி ஹேஷ்டாக் கொடுக்கணும், எல்லாமே நான் டெஸ்டிங் பேஜில் செட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு டெஸ்டிங் பேஜாக இருக்கும் போதே என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஜ் சேனல் வருது, என்னுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இனி எனக்கு ஃபேஸ்புக் வித் யூடியூப் ரெண்டுமே எலிஜிபிள் ஆயிடுச்சு, ஏர்னிங்ஸ் வரும். ஸோ பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2.8Kலேயே எலிஜிபிள் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போது உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரலையா, நீங்கள் ஸ்மாலாக இருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய வரும். பிகாஸ் எனக்கு ஸ்மால் ஸ்டேஜ்லேயே எனக்கு ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த யூடியூப்பும் அப்படி தாங்க. என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபரே கிடையாது. 1020 அந்த 1020 அப்போ 1020 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே மானிட்டைஸ் ஆகிடுச்சுங்க. 2K சப்ஸ்கிரைபர் வரத்துக்குள்ளேயுமே 1 மந்த் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டேன். அதனால் நம்ம சேனல் ரீச் அவ்வளோ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஷார்ட் அண்ட் பீரியடில் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு, அதனால் ஸ்ப்ரெட் ஆகலை. என்னுடைய சேனல் என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோவில் தான் இருக்குங்க. எனக்கு ஃபேஸ்புக்கும் சரி, யூடியூப்பும் சரி, இன்னொரு சேனல் இருக்குது, அதுவும் டெஸ்டிங் சேனல் தான். என்னுடைய மெயின் சேனல் பார்த்தீங்கன்னா கனித்தமிழ் டெக் தாங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய நம்ம சேனல் டீப் அண்ட் கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெய்ட் சர்வீஸ் தாங்க, நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்க ஜஸ்ட் 200. உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது தனி. ஸோ 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சினிமா சாங்கெல்லாம் யூஸ் பண்ணி மானிட்டைஸ் வாங்கலாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டான வேலை போனால் உங்களுக்கு மானிட்டைஸ் கிடைக்கும். நிறைய பேர் வியூஸ் போகலன்னு சொல்கிறீங்க. வியூஸ் போகாமல் இல்லை, அப்டேட் ஆகாமல் இருக்குது. தைரியமாக நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோவை போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி, வணக்கம்.